హాయ్ ఫ్రెండ్స్, అందరికీ నమస్కారం. మార్చ్ 13 అప్పుడు మా అమ్మ నైనకు పెళ్లి దినం అందరూ విష్ చేయండి. மார்ச் 13 அப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் நைனாவுக்கும் கல்யாண நாள், 31வது கல்யாண நாள். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா 30 வயசு ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மாவும் நைனாவும் சேர்ந்து இருக்க நாள் இன்றைக்கி. ஏன்னா மோஸ்ட்லி அப்பா வந்து ஃபாரின்லேயே தான் இருப்பாங்க. அதாவது வருவாங்க 1 இயர் ஒன்ஸ் வந்துடுவாங்க. ஆனாலும் அந்த டைம் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு நினச்சோம். ஆனால் அவங்க எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னதால் அட்லீஸ்ட் கேக்காவது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எங்கள் சந்தோஷத்துக்காகவும் அவங்க முகத்தில் இருக்க ஒரு சின்ன சந்தோஷத்துக்காகவும் அதனால வந்து கேக் மட்டும் கட் பண்ணோம். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே எங்கள் அம்மாவையும் நைனாவையும் விட வயசில் மூத்தவங்களாக கூட இருக்கலாம், இல்லை வயசில் சின்னவங்களாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவையும் நைனாவையும் வந்து மனசார நீங்கள் வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தான், இப்போவுமே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. இருந்தாலுமே எனக்கு வந்து உங்களோட விஷஸ் எல்லாமே வேணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மனசார விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு. கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும் நைட்டு. அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே போகணுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிறைய இவங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் தம்பி ராஜேஷும் வந்து வெளியில் போயிருந்தாங்க. அதனால் இவங்க மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.